பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சனத் நிஷாந்த ராஜாங்க அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். அதே நேரத்தில் பரவலாகவே மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்பத்தோடு மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதே நேரத்தில் புத்தளத்தில் மீண்டும் பொதுஜன பிரமுனுடைய கூட்டங்கள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அது தொடர்பிலான செயற்பாடுகளை முன்னெடுத்தவர். அதே நேரத்தில் அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைகளுக்கும் பேர் போன ஒருவராக சனத் நிஷாந்த இருந்து வந்தார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த ராஜாங்க அமைச்சர் நேற்றைய தினம் இன்றைய தினம் அதிகாலையில் கட்டுநாயக்க அதிவேக பாதையில் பயணித்த பொழுது முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் வாகனத்தோடு அவரது ஜீப் வண்டி மோதியமையின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்பதுதான் நன்மைய செய்தியாக அமைகிறது. ராகம வைத்தியசாலையில் அவரது தேகம் இப்பொழுது இருக்கிறது. இதனிடத்தில் அவரோடு பயணித்த அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரும் உயிரிழந்திருப்பதான செய்திகளும் தரப்படுகின்றன. சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தற்போதைய நிலை தொடர்பான தெளிவான தகவல்கள் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது தொடர்பில் இவ்வாறான செய்திகள் வெளியாகிறது என்பதை பற்றி. சனத் நிஷாந்தை இவ்வாறு விபத்தில் மரணமடைந்த செய்தியை போலீஸ் தரப்பும் இவ்வாறு உறுதிப்படுத்தியிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டுநாயக்க அதிவேக பாதையில் கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்ற ஜீப் வண்டி அதற்கு முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் ரக வாகனத்தில் வேகமாக சென்று மோதுண்டதோடு மாத்திரமல்லாமல் அதிவேக பாதையினுடைய பாதுகாப்பு கடவைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மோதி ஜீப் மிக அதிகளவான சேதத்துக்குள்ளாகி இருப்பதையும் நாம் புகைப்படங்களினூடாக காணக்கூடியதாக இருந்தது. எனவே ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மரணம் தொடர்பிலான செய்தியாக இந்த தகவல் அமைகிறது. ஏற்கனவே இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றிலும் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த சனத் நிஷாந்த அப்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக அதிகளவான வாக்குகளை பெற்று இம்முறையும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.